ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது சூப்பரான ஒரு காம்போ ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவ் சீசனுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து கம்மி, அதனால் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ப்ராடக்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தாங்க. பார்த்தீங்கன்னா காம்போவை வந்து நான் 2 எண்ணம் சேர்த்து ஒரே ஆர்டராக தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் வந்து அழகாக இருக்குது ஓப்பன் பண்ணதுமே. ஸோ இது எப்படி உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாடல்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆஹா, சூப்பராக இருக்குங்க ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கலர்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் சூப்பராக வந்துருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா என் பசங்களுக்காக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 8 to 9 இயர்ஸ் பாய்ஸ் வந்து தாராளமாக வியர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சைஸில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ பேக்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு இதுவே தான் தெரிய போகுது. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் தாங்க. ஸோ கிளாத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பசங்க போடுற ஒரு ஹூடி டைப் மாடல் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் எல்லாமே நல்லாவே வந்துருந்துச்சு. அதே மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் நல்லா மாடர்னாக ட்ரெண்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி தான் நல்லா லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. பத்ததுக்கு ஒரு ஹோடி கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ கிளாத் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. ஏன்னா கிளாத் வந்து அவ்வளோக்கா நம்ம வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிளாத் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியில் தான் வந்துருந்துச்சு. பட் அந்த அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறது சரி ஓகே, ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒன்று வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 250 ரேஞ்சுக்கு வரும். ஆனால் பட் இது எல்லாமே சேர்த்து எனக்கு ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு ஃபாண்ட்டு எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேட்சியாக இருக்குது. குட்டி பசங்கள்லாம் வியர் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். குழந்தைங்க போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கும் வந்துட்டு எப்படி நான் கேப்புக்கு கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரியே பிளாக் பார்டர்லேயே கீழே பாட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங்ஸ் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னு இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் மட்டும் வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈவனாக இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. பட் அது ஒன்று மட்டும் தான் பார்க்கும்போது நமக்கு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. கிளாத் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. உள்ளெல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டிருந்தாங்க. ஸ்டிச்சஸ் ஓகே தான், பட் குவாலிட்டிஸ் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸில் இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பீசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து நமக்கு ஆப்டாகவே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல. ஓவரால் நான் உங்களுக்கே பார்க்கும்போதும் தெரியும் துணி வந்து நல்லாயிருக்கு, டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் மட்டும்தான் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் கூட மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது பார்க்க போகிறீங்க அப்படின்னு என்னென்னா அதே மாதிரியே சேம் நம்ம இன்னொரு காம்பவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்த நம்ம பிளாக் கலர் டிஷர்ட் தாங்க. சேம் அதே மாடல் தான். பட் என்ன அப்படின்னா ஒரு கலர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து ஒயிட் காம்பினேஷன், இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் காம்பினேஷன். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளாக் வந்து ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது இது கிளாத்தே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இது கிளாத் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் அழகாக லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சேம் அதே மாதிரி ஒரு ஹோடி டைப் தான் இதுவும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நம்ம வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த கேப்ஸ் எல்லாம் வியர் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பனி காலத்தில் வெளியில் போகும்போது இந்த மாதிரி வியர் பண்ணிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டெல்லாம் சீக்கிரம் ஃபார்ம் ஆகாமல் கூட இருக்கும். ஸோ இது ரொம்பவும் கம்மியான ப்ரைஸை நான் சொல்லியிருந்தேனிங்கன்னா நான் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கே சொல்லிடுறேன். ஆமாங்க, இந்த 2 டிஷர்ட்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 242 தான் வந்து எனக்கு பில் வந்துருந்துச்சு. ஏற்கனவே நமக்கு இருந்த ஒரு 11 ஸ்மார்ட் காயின்ஸும் யூஸ் பண்ண போகும்போது எல்லாமே ஃபைனல் அமௌண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 231க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு
ரூ. 115 தாங்க வருது. ₹115க்கு இந்த ஒரு ஹூடி வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, சொல்லுங்கள். 250 ரேஞ்ச் எல்லாமே இதை பை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழகான காம்போ அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இது பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அடுத்து இன்னொரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் பெஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.